மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். கிரியேட்டிவ் என்டர்டெயினர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி பிப்ரவரி 14 முதல். இந்த முடிவு என்பது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடியதல்ல, இது எதிர்பார்த்த ஒன்றுதான். அதனால பணபலத்தால் தன்னுடைய அதிகார பலத்தால் பெரும் வெற்றி அழிவைத்தான் தேடுவது. நீங்க சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயம், பணபலம், அதிகாரம், அப்போ இந்த ரெண்டுமே டெல்லிக்கும் பொருந்தும் தானே? அங்க இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை முறியடித்திருக்கிறது பாஜக, அப்படிதான் சொல்றேன். ஏன்னா அங்க பிஜேபி ஆட்சியில் இல்லை, ஆம் ஆத்மி தான் இருக்குது. போட்டி கொண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது மட்டுமே உங்க கண்ணில் இருந்ததாக எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம், அதுல ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் ஆட்சிக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தமிழகத்துல கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சியெல்லாம் 2 MP வந்தா போதும், 4 MLA வந்தா போதும் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கட்சி கிடையாது பிஜேபி. தேசத்துக்கான ஒரு பின்னடைவு டெல்லியில பாஜக ஆட்சி அமைகிறது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவருக்கு தேசம்னா என்னன்னு தெரியலன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றது? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயண் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2 முக்கியமான தேர்தலுக்கான முடிவுகள் கிட்டத்தட்ட நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று, தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்குல நடைபெற்று முடிந்த அந்த இடைத்தேர்தல், அதுக்கான முடிவுகள் ஒரு பக்கம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட திமுக தான் வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாஜக இந்த இடத்துல போட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, நான் அது மாதிரி நினைக்கல. ஏன்னு சொன்னால் நாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இந்த ஆட்சி ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்கிற பாசிச அணுகுமுறை கொண்ட ஒரு ஆட்சியாக இந்த திராவிட மாடல் என்று மார்த்தட்டி கொள்ளும் திமுக அரசு இருக்கிறது. அதனால இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயுள்ளது. சமூக கலாச்சார சீர்கேடு மிக மோசமான முறையில வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எத்தனை முறை சொன்னாலும் இவர்கள் அதை கேட்பதில்லை. அதனால இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள், திமுகவினர் மிக மோசமான முறையில வன்முறையை கட்டவிழ்த்து விடுவார்கள், பணபலத்தை, ஆள்பலத்தை உபயோகிப்பார்கள், காவல்துறையினுடைய எதேச்சதிகார பலத்தை வைத்து காவல்துறையை முடுக்கி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லித்தான் இந்த தேர்தலை புறக்கணித்தோம். இந்த முடிவு என்பது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடியதல்ல, இது எதிர்பார்த்த ஒன்றுதான். அதனால பணபலத்தால் தன்னுடைய அதிகார பலத்தால் பெரும் வெற்றி அழிவைத்தான் தேடுவோம். ஓகே, இப்ப பணபலம், அதிகாரம் அப்படின்லாம் சொல்றீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சுதான் நாம் தமிழர் கட்சியும் இந்த இடத்துல போட்டியிட்டது. அது மட்டும் இல்லாம பெரியார் விஷயத்த மிகப்பெரிய அளவுல சீமான் அவர்கள் அங்க போய் பேசினாரு. இதற்கு தமிழக பாஜக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் ஆதரவு சொன்னாங்க. பெரியார் இஷ்யூல அண்ணாமலை கூட ஆதாரம் எங்கிட்ட இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தார். அப்போ அந்த இடத்துல இப்போ நாம் தமிழரை விட நம்ம இந்த இடத்துல கூடுதலா வாக்கு பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? கேட்ட முதல் கேள்விதான் இப்ப 2வது கேள்வி கேட்கிறீங்க. நாம் தமிழர்கள் அங்கே நிற்பதாக முடிவு செய்தது அவர்களுடைய விருப்பம், நாம் அதை ஒண்ணும் செய்யணும். இல்ல, தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்ப அந்த இடத்துல நாம் தமிழரோட நம்ம கூடுதலா பெற்றிருந்திருக்கலாம் இல்லையா? நாம ஏன் அங்கு போட்டியிடவில்லை என்பதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொன்னேன். அதனால நீங்க இதை மாற்றி மாற்றி கேள்வி கேட்பது என்பது முறையானதாக எனக்கு தெரியவில்லை. அங்கு போட்டியிடாததற்கு காரணத்தை நான் தெளிவாக விளக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பணபலம், அதிகாரம், இந்த 2 விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க. அப்போ இந்த இடத்துல திமுக இந்த இடத்துல மீண்டும் வெற்றி பெற்றிருக்குல்ல, இதை வெறுமனா நம்ம இதை மட்டுமே வைத்துக்கொண்டு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப மக்களுமே நம்ம குறைத்து மதிப்பிடுற மாதிரி வந்துருதுல்ல. நாம மக்கள் ஏன் பாஜக இந்த தேர்தலை புறக்கணித்தது என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனால நீங்க நினைப்பது போல மக்கள் ஓட்டு போட்டதுனாலேயே திமுக, அப்படி இல்லை. நாம ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக இதை நாம புறக்கணித்தோம். மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த 2 விஷயம், பணபலம், அதிகாரம், அப்போ இந்த 2மே டெல்லிக்கும் பொருந்தும் தானே? இப்ப பாஜக அங்க கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அப்போ அதே பணபலம், அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் பாஜக அங்க ஆட்சி புரிய போதா? நீங்க மிஸ்இன்டர்பிரேட் செய்யறதுக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றபடி பார்த்தா
அங்க இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை முறியடித்திருக்கிறது பாஜக, அப்படிதான் சொன்னேன். ஏன்னா அங்க வந்து பிஜேபி ஆட்சியில் இல்லை, ஆம் ஆத்மி தான் இருக்குது. அப்போ உங்க கணக்குப்படி பார்த்தா சரிதான், நாங்க அதை முறியடிச்சு இப்ப வந்திருக்கிறோம். இப்ப அங்க வந்து நீங்க வாக்குறுதிகள்லாம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 2,500 ரூபா வந்து மகளிருக்கான விஷயங்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்க. ஆம் ஆத்மி 2,100 ரூபான்னு சொன்னாங்க, நீங்க 2,500 சொன்னீங்க. அப்ப போட்டி கொண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது மட்டுமே உங்க கண்ணில் இருந்ததாக எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்றாங்க. டெல்லியில எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால ஒரு ஆபரேஷன் தாமரையா இருந்தது, இப்ப இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி நினைப்பதில் தவறே இல்லை. ஆனால் எப்படி வேணும்னாலும் வந்து விடலாம் என்று நினைப்பது என்பது தவறுதான். அந்த மாதிரி வந்து பிஜேபி வந்து நினைக்கல. ஆனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம். அதுல ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால இதுல வந்து இதனாலயா அதனாலயா அப்படின்னா, அரசியல்ல மற்றவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை சமாளிப்பதற்கான வியூகங்களை நாம் எடுத்துத்தான் தீர வேண்டும். அதை கச்சிதமாக சரியாக செய்தோம், ஆட்சியை பிடித்திருக்கிறோம். நான் ஆட்சிக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சா நான் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தமிழகத்துல கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சியெல்லாம் 2 MP வந்தா போதும், 4 MLA வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கட்சி கிடையாது பிஜேபி. இது வந்து மக்களுக்கு ஆட்சியின் மூலமாக நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி, தங்களுக்கு நல்லது செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி போலவோ, விடுதலை சிறுத்தைகள் போலவோ, கம்யூனிஸ்ட் போலவோ நாங்கள் இல்லை என்பதை உணர்வு. ஓகே, தேசத்துக்கான ஒரு பின்னடைவு டெல்லியில வந்து பாஜக ஆட்சி அமைகிறது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவருக்கு தேசம்னா என்னன்னு தெரியலன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றது? அவரை தொடர்ந்து அவருடைய இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்கிற கட்சி வளர்ந்து விடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அப்படி சொல்லியிருக்கலாம். அதனால இதுல தேசம் குறித்து அவர் பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இல்ல, நியாயமான தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயமே எனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்து ஊழலுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கடைசியாக மக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக இந்த கட்சி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, ஒரு நேரட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாஜக. இல்லைங்க, நான் கேட்கிறேன், அவருடைய ஐயத்துக்கெல்லாம் நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? எனக்கு கூட தான் நிறைய ஐயம் இருக்குது. திருமாவளவன் வந்து காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாரு, இல்ல திருமாவளவன் வந்து திமுகவினுடைய உழைப்புல தான் ஜெயிச்சாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஜனநாயக ரீதியா அவர் வெற்றி பெற்றிருக்காரு, அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல இந்தியா கூட்டணி வந்து பலவீனமா இருந்திருக்கு அப்படின்னு மட்டும் பாக்குறதா, இல்ல உண்மையாலுமே வந்து அங்க நீண்ட காலமா பாஜக வந்து திட்டம் போட்டு எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும், மற்ற மாநிலங்களை நம்மளால பிடிக்க முடியுது, தலைநகர்ல வந்து நம்ம எப்படியாவது தாமரையை வந்து மலர வைக்கணும் அப்படிங்கறக்கான ஒரு திட்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த இடத்துல நான் தான் சொல்றேன்ல, திட்டம் போட்டுத்தான் ஒரு தேர்தலை நாம் எதிர்கொள்ள முடியும். திட்டம் போடாம எப்படி ஜெயிக்க முடியும்? நாங்கள் சரியாக திட்டமிட்டோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி இண்டி கூட்டணி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா, இண்டி கூட்டணி வந்து முற்றிலுமாக வீழ்ந்து விட்டது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இவருடைய இரட்டை நிலைப்பாட்டை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆம் ஆத்மி கூட இண்டி கூட்டணி இருக்குதுன்றாங்க. ஆனா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்படித்தான் இல்லை என்ற அளவிலாக தனிப்பட்ட முறையில திரு ராகுல் காந்தி அவர்கள் விமர்சித்தது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த இண்டி கூட்டணி என்பது இப்போ இத்துடன் ஒழிந்தது என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ பாஜகவினுடைய அடுத்த திட்டமா என்ன இருக்க போகுது அங்க டெல்லியில? ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமா மத்திய அரசாங்கம் நம்மளுடைய முழுக்க மோடியினுடைய தொடர்ந்து அந்த கன்சர்வேட்டிவா ஜெயிட்டு வர்ற பாக்குறோம். பட் தலைநகர்லயும் வந்திருக்கு அப்படின்னா வேற என்ன நம்ம இந்தியாவுக்கு செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்தியா தன்னுடைய வெற்றி பாதையில கட்டமைப்புகளை பெருக்கி இந்தியா உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த பொருளாதார நாடாக, தலை சிறந்த பொருளாதார நாடாக, வல்லரசாக ஆக வேண்டும் என்று எல்லா துறைகளிலும் முன்னேற வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும், தனிமனித வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்கிற எங்களுடைய பாதையில நாங்கள் மிக சிறந்த வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே சார், ரொம்ப குயிக்கா நீங்க வந்து இந்த டெல்லி தேர்தல் குறித்தும் ஈரோடு இந்த முடிவுகள் குறித்தும் வந்து சொல்லியிருக்கீங்க. தற்போதைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை February 14 முதல். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி February 14 முதல்.